மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். சார், முதல்படியாக பார்த்தோம்னா நம்மளோட சினிமாவிலேருந்து சில விஷயங்கள், நம்ம தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர் திரு சூர்யா அவர்கள் ரொம்ப வருடங்களாக தேட்டரிக்கல் ஹிட் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தார். ஓடிடியில் சில ஹிட்டுகள் கொடுத்துருக்காரு. சூரரை போட்டு, ஜெய்பீம் இருந்தாலும் இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆன கருப்பு படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பாக ஒரு நம்பர் சொல்கிறாங்க. உண்மையாலுமே எவ்வளோ நம்பர் வாங்கியிருக்கு படம்? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடாக 147 கோடி கிராஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நேற்று தான் அது 100 கோடியை டச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. எப்பயுமே ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் விவகாரத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தி அல்லது 2 மடங்கு நம்பர்ஸை வந்து அப்படி போடுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா இந்த படம் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு மக்களை நம்ப வைப்பதற்கான ஒரு உத்தி அது. அதே நேரம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து பொய் அப்படின்ட்டு. அதில் இந்த நம்பர்களை போடுறதுல இன்னொரு சாமர்த்தியமும் இருக்கு. உலக அளவில் 147 கோடின்னு போட்டவங்க தமிழ்நாடு அளவில் இத்தனை கோடின்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. இப்போ இவங்க ஒரு பேச்சுக்கு வந்து தமிழ்நாடே 100 கோடின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அது என்ன ஆகுன்னு கேட்டால் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டிக்காரவங்க அதை ஒரு ஆதாரமாக எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தான் இதை நீங்கள் போட்டீங்க, அதிகாரப்பூர்வமாக நீங்கள் தான் அறிவிச்சிருக்கீங்க, அப்போ இதுக்கான கணக்கை கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வசமாக மாட்டிடுவாங்க. அதனால் இந்த சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய வசூலை வந்து இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக ப்ரொபகண்டா மிகைப்படுத்தி போட மாட்டாங்க. வேர்ல்டு வைடு அப்படின்னு போட்டால் யாரும் கேட்க முடியாது. இன்கம் டேக்ஸ் காரனும் கேட்க முடியாது, ஜிஎஸ்டி காரனும் கேட்க முடியாது. புரியுதா இல்லை சார்? இது உலக அளவில் தமிழ்நாட்டில் இவ்வளவு, பாக்கியெல்லாம் வேர்ல்டு வைடுன்ட்டு நீங்கள் வந்து சொல்லி தப்பிச்சுக்கலாம். அதனால எப்பயுமே இந்த வேர்ல்டு வைடு கிராஸ் அப்படின்னு போடும்போது இந்த மாதிரி மிகைப்படுத்திய நம்பர்ஸை வந்து வழக்கமாக போடுவாங்க. கருப்பிலும் அதே மாதிரி போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா சூர்யாவுக்கு நீங்களே சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு வணிக வெற்றி கிடைச்சி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுதான் உண்மை. இடையில அவர் நடித்த சூரரை போற்று, ஜெய்பீம் படங்கள் ரெண்டுமே மிகச்சிறந்த படங்கள், மக்களால் வரவேற்கப்பட்ட படங்கள். ஆனால் அது ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆனது. நீங்கள் தியேட்டருக்கு வந்திருந்தால் அதனுடைய வசூலை வச்சு இது இவ்வளவு வசூல் அல்லது இவ்வளவு தோல்வி வெற்றி அப்படின்னு நம்ம கணக்கு போடலாம். அது ஓடிடியில் வந்ததுனால அப்படி அதை கணக்கில் எடுக்க முடியாது. அப்போ தியேட்டரிக்கெல்லாம் இவர் வணிக வெற்றி கொடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ கருப்பு படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதை இவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் பெருசாக ஊதி பெரிதாக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னு மாத்திர ஒரு முயற்சி நடக்குது. ஒரு நல்ல படம், அதை வந்து அந்த மகிழ்ச்சியை நீங்கள் வந்து கொண்டாடுறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பொய்யான ஒரு நம்பரை சொல்வது, அப்புறம் ஒவ்வொரு தியேட்டர்லையும் சாமி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்துவதெல்லாம் வந்து அது மிக தவறான விஷயம். இப்போ கருப்பு படத்திலே பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன், ஒவ்வொரு ஷோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை இவங்க ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக என் நண்பர் ஒருத்தர் படத்துக்கு போயிருக்காரு, பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். வழக்கம் போல் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தான். திடீர்னு கரெக்டாக அந்த காட்சி வரும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சாமி ஆடுற மாதிரியான ஒரு சீனை போட்டிருக்கான். யாருமே அவனை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடிஞ்சோன்னா அவன் பாட்டுக்கு நார்மலாக உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து இது உண்மையான சாமின்னு தெரியும். அதனால இது வந்து இந்த சினிமாக்காரர்களுடைய சீப்பான பப்ளிசிட்டி. இவங்க எப்பயுமே அந்த மலிவான விளம்பரங்களில் ருசி கண்ட கோஷ்டி தான் இவங்க எல்லாம். ஸோ இந்த வெற்றியையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்க, நேற்று ஆர்ஜே பாலாஜி ஒரு ட்வீட் போடுறாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு, உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சுன்னா அவர்களை வெறுத்து ஒதுக்காதீர்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அப்படின்னு. இதெல்லாம் நான் கேட்குறேன், இந்த ஆடி வெள்ளி மாதிரியான ராமநாராயண் படங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெண்களுக்கு சாமி வர்றதாவெல்லாம் செய்திகள் வந்தது உண்டு. அப்போயெல்லாம் எந்த பட நிறுவனம் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, போண்டா பஜ்ஜி வாங்கி கொடுங்கலாம் சொன்னதில்லை. இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வேர்டை சூர்யா சொல்றாரு. ஸோ இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஸ்கிரிப்ட். அது ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்ல வேணாம். இந்த சீப்பான பப்ளிசிட்டியெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறதுல அவர் கரை கண்ட ஆள். அதனால இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஒரு படம் ஓடுது அப்படின்னா அது ஆர்கானிக்காக எவ்வளவு தூரம் ஓடுமோ அது ஓடி வந்து அந்த வசூலை அது குவிக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலையை பார்க்கணும் சார்? அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவரோட ஃபேன்ஸை சொல்கிறாங்க, சூர்யா சார் ஃபேன்ஸை இனிமேல் சொந்தக்காரங்களுக்கு படம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல நடிகர், எல்லா விஷயமும் இருக்கிற ஒரு எல்லா டேலண்ட் இருக்கிற ஒருத்தர்
இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு பண்ணி அவங்களோட வளர்ச்சி தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இனிமேல் படம் பண்ணலாமா இல்லை அவுட் சைட் கம்பெனிஸ் பண்ணலாமா? அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருடைய வாழ்க்கையில் உள்ள ஏற்ற தாழ்வுகளுக்கு வந்து வேற யாரும் காரணமாக இருக்க மாட்டாங்க, நாம தான் காரணமாக இருப்பாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அது எல்லாருக்கும் பொருந்தும், அது சூர்யாவுக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஒரு நடிகர் சொந்த படம் எடுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா ஹீரோக்களுக்குமே தெரியும். அதனால இவங்க சொந்த படம் எடுக்கிற முடிவை வந்து எடுக்கவே மாட்டாங்க. அதை மீறி வந்து இவங்க சொந்த படம் எடுக்கணும்னு ஒரு முடிவை எப்போ எடுப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு மார்க்கெட் போய் வேற எந்த தயாரிப்பாளரும் அவரை தேடி வராத ஒரு சூழ்நிலை வந்து வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே, நம்ம எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது, சரி ஓகே, ஏற்கனவே சம்பாரித்த காசை வச்சு கடனை வாங்கி ஒரு சொந்த படம் எடுப்போம், அதன் மூலமாக நம்ம மார்க்கெட்டை மறுபடி மீட்டெடுப்போம் அப்படின்னு சொந்த படம் எடுப்பாங்க. அப்படிதான் அர்ஜுன் ஒரு காலத்தில் முன்னணி ஹீரோவாக இருந்து அப்புறம் மார்க்கெட் உளுந்து, அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா சேவகன், பிரதாப்லாம் ஒரு படம் எடுத்து அதில் ஒரு மார்க்கெட் வந்து அப்புறம் ஒரு ரவுண்டு வந்தார். இன்னொரு சாரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொந்த படம் எடுப்பதற்கு காரணம், ஒரு தயாரிப்பாளர் நம்மளை வச்சு படம் எடுக்கிறாருன்னா அவருக்கு இத்தனை கோடி அல்லது இத்தனை லட்சம் வருமானம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வருமானத்தை நாமளே சாப்பிடணும், அடுத்தவன் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அவங்களே சொந்த படம் எடுப்பாங்க. இப்போ சூர்யா எடுப்பதெல்லாம் அப்படிதான். இப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய உறவினர்களுக்கு படம் பண்றாரு அப்படின்னால அதுல வந்து இவருடைய பங்களிப்பும் இருக்கு. ஆரம்பத்துல ஸ்டுடியோ கிரீன்ங்கிற பேர்ல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சாங்க, அதுல இவரும் ஒரு பங்குதாரர் தான், இது வேற ஒருத்தர் பேர்ல இருக்கும். அதே மாதிரி ட்ரீம் வாரியர்னு இன்னைக்கு நடத்துற SR பிரபுங்கிறவரும் இவருடைய உறவினர் தான். இவரு சூர்யா அம்மாவுடைய தங்கச்சி மகன் தான், அவர் கசின் பிரதர் தான். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிறதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம படத்தை ஒருத்தர் தயாரிக்கிறாருன்னா அவருக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அந்த லாபத்தை இவர் அடையணும், அதுல நம்ம பங்கை வாங்கிக்கணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த லாபத்தை நாமளே சாப்பிடணுங்கிறது தானே அர்த்தம். அது இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, இப்போ வந்து அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அதுதான் விஷயம். இனிமேலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கங்குவா படத்துல நடிச்ச வகையில கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கடன் வந்து சூர்யாவுடைய தலையில வந்து விழுந்தது. அதை அடைக்கிறதுக்கு தான் இப்போ லகரம் சினிமாஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதன் மூலமாக படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கடன் அவர் ஏற்றுக்கிற சூழல் வந்தது. 50 கோடி ரூபாய் இவர் ஏற்றுக்கிட்டாரு, 50 கோடி ரூபாய் இவருடைய சம்பளத்தையே இழந்தார். எதிர்காலத்தில் இது சரியா வருமானம் அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் உங்கள் சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் படம் பண்ணுவது உங்கள் ரசிகர்களுக்கே பிடிக்கல, அதை வந்து அவர் கவனத்தில். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, உதயநிதி ஸ்டாலின் கண்ட்ரோலில் தான் தமிழ் சினிமா இருந்ததா ஒரு தகவல் போகுது. அவரோட கம்பெனி ரெட் ஜெயின் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரூட் வரப்போகுது இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரெட் ஜெயின் பண்ண வேலையை ரூட் பண்ணுமா? இனிமேல் ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு, அதாவது சோசியல் மீடியாவில் வன்மத்தோடு இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் வந்து பரப்பப்படுது. மக்களுக்கு வந்து சினிமா துறையினுடைய நடைமுறை தெரியாததால் அதை நம்பி அவங்களும் 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, சாதாரண ஒரு பாமர மக்கள் வரைக்கும் நீங்க ரூட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இத்தனை நாள் ரூட்னு ஒரு நிறுவனம் இருப்பது இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்கே தெரியாது. என்ன, ரொம்ப வெகு சில பேருக்கு தான் ரூட்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனியில் இந்தந்த நடிகை எல்லாம் இருக்காங்கங்கிறதே வெகு சில பேருக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரூட்னு ஒரு கம்பெனி இருக்காம்ல அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இந்த வதந்தி தான். ரூட்டுங்கிறது நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னதா ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட். சில வருடங்களுக்கு முன்பு நடிகைகள், இயக்குநர்களுடைய கால் ஷீட்டை ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு தனி நபர் பார்ப்பார், அவர்கிட்ட அவர் வேலை பார்ப்பார், அவருடைய டேட்ஸை பார்ப்பாரு, அவருடைய சம்பளத்தை வசூல் பண்ணி கொடுப்பாரு, இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாரு. இப்போ வந்து அது கார்பரேட் மயமா மாறிடுச்சு. ஒரு நிறுவனங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்கு நடிகர் ராணா இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு பெரிய செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அங்கதான் திரிஷா உட்பட பல பேர் அந்த கம்பெனில தான் இருக்காங்க. அவங்களுடைய டேட் பார்க்குற கான்ட்ராக்ட் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ரூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மாஸ்டர் படத்தில் ஒரு இணை தயாரிப்பாளராக மாறினார் ஜெகதீஷ். அப்புறம் லியோ, ஜனநாயகன் உட்பட அவர் வந்து அதில் ஒரு கோ ப்ரொடியூசரு. அவருக்கு ஒரு தயாரிப்பு துறையில் ஒரு அனுபவம் கிடைச்சதால் அவருடைய நண்பர் பேஷன்ஸுடைய சுதனோடு இணைந்து சில படங்களை தயாரிச்சிருக்காரு. மகாராஜான்னு ஒரு படம் விஜய் சேதுபதி நடித்து, அந்த மாதிரி நிறைய படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. மற்றபடி விநியோகத்துறைக்கு அவங்க வரவே இல்லை, வரவும் மாட்டார். ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸியான நபர். நம்ம அப்படி சொல்றதெல்லாம் மக்களுக்கு புதுசா இருக்கும்.
அவருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாளைக்கு தான் அவர் திருப்பி கூப்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பிஸியான நபர் ஒருத்தர். அவர் வந்து விநியோகத்துறைக்கு வர்றது, ரெட் ஜெயண்டுடைய வேலையை பார்க்கறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஓகே சார், இந்த பகுதியில் இறுதியான கேள்வி சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு. சினிமாவே ஒரு மாதிரி டல்லான மாதிரி தான் இருக்குது. இருக்கிற பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே அரசியல் பக்கம் மாறிட்டாங்க. இப்போ அதே வகையில் இந்த பக்கம் ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அடுத்த விஜய் யாரு, அந்த இடத்தை யார் பிடிக்கிறதுன்ற போட்டி போயிட்டு இருக்கு. சில பேர்லாம் வராங்க, நான் அவரு தான் அடுத்த விஜய்லாம் சொல்லிட்டு வராங்க. அவங்களோட லுக்ஸ் வைஸாக இருக்கட்டும், மேனரிசம் எல்லாமே விஜய் மாதிரி தான் இருக்கு. அந்த அடுத்த விஜய் யாரு சார், அந்த இடத்த பிடிக்க போறது யாரு? இல்லை, அந்த இடத்தை யார் பிடிக்க போறாங்கிறத காலம்தான் அடையாளம் காட்டும். புரியுதா இல்லையா? அந்த நேரம் வந்து இப்போ வரலைன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் வருவாரா, அல்லது இங்கே இருப்பவர்களே ஒருத்தர் திடீர்னு அப்படி ஒரு வளர்ச்சி அடைந்து அந்த இடத்துக்கு போவாராங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, நிறைய படங்கள் வச்சுருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படின்னா, உங்கள் படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கடுத்து தொடர் வெற்றி கிடைக்கணும். இது ரெண்டுமே நடக்கணும். அப்புறம் ஒரு ஹீரோவை வச்சு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாருன்னா அவருக்கு லாபம் கிடைக்கணும். அந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவர் லாபம் அடையணும். தியேட்டருக்காரங்க படத்தை போட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும். ஆடியன்ஸ் உள்ளே போய் பார்த்தாங்கன்னா அவன் மகிழ்ச்சி அடையணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே இது ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி ஒரே நேரத்தில் நடக்கணும். அப்படி நடக்கும் அதுக்கடுத்து அவருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும், அடுத்த ஒரு படம் அது ஒரு வெற்றி அடையணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் அந்த உச்சத்தை வந்து இவர்களால் எட்ட முடியும். அதனால இங்கே இருப்பவர்கள் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். அதற்கான நேரம் இது வரல சார். இந்த ஆக்டருக்கு இது வர வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது தோணுதா? இந்த நபர் வருவது, நான் நேம் சொல்ல விரும்பல, பட் ஆனால் இந்த நபர் இல்லை, அந்த மாதிரி ஆர்வம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தரை அடையாளம் காட்டுவதன் மூலமாக மற்றவர்களுடைய திறமையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடுவதாகவும் அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். ஆனா என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற பல நடிகர்கள் அதற்கு தகுதியானவர்கள் தான். இப்ப சூர்யாவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், தனுஷ் சிம்புவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே, பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அதற்கு தகுதியானவர்கள் தான். இங்க பிரச்சனை பாத்தீங்கன்னா தகுதி மட்டுமே முக்கியம் இல்லை, வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றி யாருக்கு அமைகிறதோ, அந்த தொடர் வெற்றி யாருக்கு அமைகிறதோ அவரால் தான் அந்த இடத்தை ரீச் பண்ண முடியும்.